பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4வது பாதை எடுத்துக்கிட்டா காரியம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த மாதம் தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் தடை நீங்கி நடக்க போகுது. வாக்கு வன்மையால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ சிந்தனை அதிகரிக்குங்க. பணப்பிரச்சனை நீங்கும். சொத்து பிரச்சனை நீங்கும். உறவுகளிடம் அன்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். தொழில் செய்யும் இடத்துல சந்தோஷமா நீங்க இருக்க போறீங்க. ஒரு குழப்பமில்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உடல்நிலையில இருந்த நோய் நொடிகள் எல்லாம் காணாம மறைஞ்சிரும். கலைத்துறையினருக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்குதுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. சித்திரை மாதம் உங்களுக்கு நியாயமா ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதன்படி நீங்க நியாயமா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுவீங்க. உண்மையா நேர்மையா இருக்கும்னு நினைப்பீங்க. அதன்படி தான் நீங்க வழி நடத்துவீங்க. ஒரு நாளும் பொய்யான காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. இந்த மாதம் பேச்சு திறமையால நீங்க செய்யும்